திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிட தடை விதித்து நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன சந்திரன்? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிட தடை விதித்து நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உறுதிப்படுத்தி மதுரை அமர்வு 3ஆம் நீதி விஜயகுமார் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்க வேண்டும் என நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளார். மதுரையை சேர்ந்த சோலைக்கண்ணன், பரமசிவ ஆய்வு இந்த மதுரை அமர்வில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது உள்ள சிக்கந்த தர்கா, அதன் முன்பு உள்ள கொடிமரம், நெல்லித்தோப்பு, அங்குள்ள தர்காவுக்கு செல்லும் படிக்கட்டு, பொதுமன்றம் தவிர மலையில் பிறப்பகுதியில் சுப்பமணி கோவிலுக்கு சொந்தமானவை என்றும் ஆங்கில அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலர் மலை மீது ஆடு, மாடு, கோழி பள்ளியிட்டு மலையை சிக்கந்த மலை மாற்றம் முயற்சி இதற்கு தடை என கூறினர். இதேபோல் ராமலிங்கம் என்பவர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கோவிலுக்கு சொந்தமான பாதையை மறைத்து நெல்லித்தோப்பு கோவில் முஸ்லீம்கள் தொழில்களுக்கு தடை என கூறினார். அதேபோல் திருப்பரங்குன்றம் மலைத்தோடு இந்த பல்வேறு கோரிக்கைகள் மேலும் பல மன்றாக்கின்றனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் நிஷாபானு, ஸ்ரீமதி அவர்கள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இதனால் வழக்கு 3ஆம் நீதிபதி விஜயகுமார் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. கடந்த 2 மாதமாக தனி நீதிபதி தன்னை விசாரணை தொடர்ந்து நடத்துகிறார். இந்த நிலை தனி நீதிபதி வழங்கியுள்ள தீர்ப்பில் ஆடு கோழி பலியிட தடை விதிப்பு குறித்து உரிமை நீதிமன்றத்தை உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என நீதிபதி ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தினார். இதேபோல் இஸ்லாமிய நெல்லித்தோப்புகளில் தொழுகை நடத்த அனுமதி வழங்கிய நீதிபதி நிஷாபானு உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.